வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொந்தளித்தார் விஜய், அதிர்ந்து போன அரசியல் கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு தாவேகாவை அழைப்பதில்லை என்றும் விஜய் கொந்தளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக இசிஐக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான தாவேகாவை அழைக்காமலேயே ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜனநாயகம் ஆகாது. எனவே இனி நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களுக்கு தாவேகாவை அழைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோளும் விடுத்துள்ளாராம். மேலும் இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னவென்றால், இசிஐ மேற்கொள்ளும் எஸ்ஐஆர் பணியில் நிறைய குழப்பங்கள் மற்றும் சிரமங்கள் உள்ளதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒரு மாதத்தில் விண்ணப்பங்கள் எப்படி சென்று சேரும் எனவும் கேள்வியும் எழுப்பியுள்ளார். மேலும் தாவேகா நிர்வாகிகளுக்கு திட்டமிட்டு எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் கொடுக்கவில்லை எனவும் வரும் தேர்தலில் முக்கிய சக்தியாக உள்ள ஜீன் ஜெட் வாக்காளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக சாடியும் இருக்கிறார். மேலும் தற்பொழுது இந்த ஒரு நடவடிக்கை என்பது தாவேகாவை குறிவைத்து நடப்பதாகவும் தாவேகாவினர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாடுகிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நம்மளுடைய கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த அரசியல் பணிகளும் மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றும் தாவேகாவினர்கள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள். அதாவது என்னவென்றால், தற்பொழுது அதிமுகவாக இருக்கட்டும் தொடர்ந்து தாவேகாவுக்கு அழைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைப்போம் என்பதனை உறுதிப்பாட்டுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தாவேகா அடுத்த சுற்றுப்பயணம் நடவடிக்கைகளும் அடுத்த அரசியல் பணிகளின் நடவடிக்கைகளும் மேலும் ஒரு வீடியோவை ஒன்று விஜய் அவர்கள் வெளியிட்டு தம் மக்களுக்கு புரிதலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அடுத்தடுத்த நிறைய விதமான அரசியல் பணிகள் தாவேகாவை செய்ய அதுக்கான ஒரு கால வரைபடங்களையும் போட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2026 பிறந்து விட்டாலே மாதங்கள் வேகம் எடுக்கும். அரசியல் பணிகள், அரசியல் களங்கம் சூடுபிடிக்கும். இன்னும் தீவிரமாக பற்றி எரியக்கூடிய அளவிற்கு அரசியல் பணிகள் நடைபெறும் என்றே சொல்லலாம். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அரசியல் என்றாலே அதிரடியான சம்பவங்கள், மாதங்கள், அதாவது அரசியல் கிட்ட நெருங்க சொல்வார்கள். அதாவது மண் வாசனம் வந்தால் மழை வருகிறது என்ற அர்த்தம், தார் வாசனை வந்தால் தேர்தல் வருது என்ற அர்த்தம் என்ற ஒரு சூழலில் நமக்கு என்னென்னலாம் இப்போ தேவையோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இப்பொழுது அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் இன்று ஆட்சியை பிடிக்க வேண்டும். ஸோ அதே போன்று தான் அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்தந்த ஆட்சியை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில யுத்திகளை பயன்படுத்துவார்கள். அதில் தாவேகா என்ன பண்ண போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.